எனக்கு எக்ஸ்டெண்டட் withholding tax போட்டுருவோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜிஎல் ஒன்லி கிரியேட் பண்ணணும். இப்போ ஜிஎல் கிரியேட் பண்ணிவிட்டு ஜிஎல் வந்து லிங்க் பண்ணணும். எஸ்பிஆரும் ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி ஸ்கிரீன் விசிபிளாக இருக்குங்களா? இல்லை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குமா? எஸ்பிஆரோ சாப் ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ். இங்கே வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸு, இதில் வந்து எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். கம்பெனி கோடில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். டேக்ஸ் டைப்பும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து போஸ்டிங்கில் வந்து அசைன் வந்து ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணோம். இந்த ஜிஎல் ஸோ இந்த டிடிஎஸ்ங்கிறது வந்து லைபிலிட்டி சைடில் வரும். ஏன்னா நம்ம வந்து வெண்டாட்டெல்லாம் பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இது லைபிலிட்டிஸ் கீழே தான் வரும். அது லைபிலிட்டி கீழே ஒரு இது பண்ணிக்குவாங்க. 2500 வந்து 194C. எல்லா செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுங்க. செக்ஷனுக்கு மட்டும் ஓப்பன் டிடிஎஸ். செக்ஷன் டிடிஎஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் கீழே வரும். இது வந்து ஓப்பன் ஐட்டம் கொடுங்க, அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். கவர்மெண்ட் பிடிச்சிட்டோம், ஓப்பன் ஐட்டம் இருக்கும். ஓப்பன் ஐட்டம் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஓப்பன் ஐட்டம் இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாது. G001 இங்கே வந்து என்ன பண்ணுங்க, இங்கே வந்து அந்த இதான் டிஃபைன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் வித்ஹோல்டிங் டேக்ஸ் டு பி பெய்ட் ஓவர். இது மாதிரி ஆட்டோ போஸ்டிங் இருந்தாலே ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கொடுத்துக்கோங்க. வித்ஹோல்டிங் டேக்ஸ் டைப்பு கோடு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு வித்ஹோல்டிங் டேக்ஸ் டைப் வந்து F1 கொடுத்துருக்கேன். F1 2 இந்த அத்தனை டேக்ஸ் கோட்ஸுக்கும் டேக்ஸ் டைப்புக்கும் எந்த ஜிஎல் அப்டேட் ஆகணும். இப்போ நான் கிரியேட் பண்ண ஜிஎல் வந்து அப்டேட் ஆகணும். அமௌண்ட் வந்து 2500 செக்ஷன். இது வந்து அப்டேட் ஆகணும். ஆட்டோ போஸ்டிங்க. இது ஆட்டோ போஸ்ட் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், டிடிஎஸ் அமௌண்ட்டை பிரித்து போடுவோம். இது ஆட்டோமேட்டிக் போஸ்டிங். மறக்காமல் என்ன பண்ணுங்க, போஸ்டிங் கீ இருக்கா பார்த்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு போஸ்டிங் கீ இருக்கான்னு ஆட்டோ போஸ்டிங் வந்தாலே பார்த்துக்கோங்க இங்கே இருக்கான்னு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கடைசியாக லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். லாஜிஸ்டிக்ஸில் வந்து இது கேட்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இவே பில்லாம் பண்ணிட்டாங்க. என்ன இருக்குங்களா, இவே பில் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எந்த பார்சல் பண்ணாலும் இந்த சர்வீஸ் நம்பர் சொல்லணும் அவங்கள்ட்ட. வித்ஹோல்டிங் டேக்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. லாஜிஸ்டிக் சென்டரில் இது வந்து டேக்ஸ் ஆன் குட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்தியா வாங்க
இந்தியா வந்தோடனே இந்த பேசிக் செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு மெயின்டைன் கம்பெனி கோட்ஸ் இருக்கும். உள்ளே போயிட்டு நியூ என்ட்ரி கொடுங்க. அப்புறம் வந்து எல்ஐபிசி நீங்கள் என்ன கொடுங்க, மந்த்து மட்டும் கொடுங்க. நம்ம வந்து எப்போ ஆரம்பிக்குது, ஏப்ரல் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு மந்த். வந்து எல்லா கம்பெனி லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் போகும்போது இந்த நம்பர்லாம் கொடுக்கணும், வித்ஹோல்டிங் டேக்ஸ் நம்பர்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இவ்வளோ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெண்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக வெண்டரை தான் பண்ணுவோம், இது கஸ்டமர்லாம் பண்ண மாட்டோம். கஸ்டமர் நம்மகிட்ட முடிச்சிடுவாங்க. வந்து எல்ஐபிசி வெண்டர் எல்ஐபிசி இப்போ 2 பேர் பண்ணணுங்க. ஏசி மெக்கானிக் இது பண்ண போகிறோம், 2 பேரும் பண்ணணும். ஒன்று வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து கம்பெனி. நான் வந்து ப்ளூ ஸ்டார் ஐஎன். இங்கே மறக்காம என்ன பண்ணணும், இங்கே வித்ஹோல்டிங் பேன் நம்பர்லாம் கொடுக்கணும். இங்கே வந்து எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம்பெனி கொடுக்கணும். இங்கே போயிட்டு இங்கே இருக்கும் இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் இருக்கும். இங்கே வெண்டர் வித்ஹோல்டிங் டேக்ஸ் இருக்கும். இங்கே வந்து டேக்ஸ் டைப் யாருக்கு, கம்பெனி. இது கம்பெனிக்கு எந்த டேக்ஸ் டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், F1 F2 தான் கம்பெனிக்கு. F1 F2 யூஸ் பண்ண போகிறோம். டேக்ஸ் கூட அதே தான் வச்சுருக்கேன், F1 F2. அதுதான் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இது வந்து இன்வாய்ஸ் போஸ்டிங்க்கு, இது வந்து பேமெண்ட் போஸ்டிங்க்கு. இது வந்து கம்பெனி ரெசிப்ட் அண்ட் டைப் வந்து கம்பெனி. இது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜென்ரல் டேட்டாக்கு வாங்க. ஜென்ரல் டேட்டாக்கு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது டேப் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து வெண்டார் கண்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பேன் நம்பர் இருக்கும். டேக்ஸ் நம்பர் ஒரு பேன் நம்பர் காப்பி வரும். இங்கே தான் வரும் பேன் நம்பர். பேன் நம்பர் இருக்கும், மறக்காம பேன் நம்பர் கொடுத்துருவாங்க. டிரான்சாக்ஷன் வித்ஹோல்டிங் டேக்ஸ்னால பேன் நம்பர் கண்டிப்பாக கேட்கும். என்ன பண்ணுங்க, இது வந்து கம்பெனி கொடுக்குறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 4221 இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். இன்வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் ஏசி சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் ஓகே பண்ணிடுவோம். 4000 கொடுத்துட்டு இது வந்து ஏசி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு இது போட்டுக்கலாம். இது இன்னொரு வெண்டர் கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு வெண்டர் இண்டிவிஜுவல் வெண்டர் அவரை கிரியேட் பண்ணணும். நான்
பிபி. இது பார்த்தீங்கன்னா இது ஆர்கனைசேஷன், இது குரூப்பு, இது வந்து பர்சன் இருக்கும். தனியாக இண்டிவிஜுவலாக யாருன்னா கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பர்சன் இருக்கும். இது வந்து டைட்டில் கொடுத்துருவாங்க. டைட்டில் வந்து மிஸ்டர் வேறு எதுவும் கேட்காது. லாங்குவேஜ் வந்து இங்கேயே கேட்கும். கேட்கல, நான் கொடுத்துதான் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அடுத்து வந்து கம்பெனி கோட். ஏன் கம்பெனி கோட் வரல? இது எடுக்கலையா? சாரி, இது எடுக்கவே இல்லைங்க. எல்ஐபிசி வெண்டர் தான் இருக்குது. பர்சன் எடுத்துக்கிறோம். லாங்குவேஜ் இங்கே வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். கண்ட்ரி லாங்குவேஜ் எங்கேயே கொடுத்துட்டோம். வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, டேரெக்டாக கம்பெனி கொடுத்துருங்க. இங்கே வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸில் வந்து இது வந்து F3, F3, F4. ரெசிப்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல். அது வந்து F4. கொடுக்கணும். அப்புறம் பேன் நம்பர் கொடுக்கணும். ஸோ அது வந்து பேன் நம்பர் கொடுக்கணும். ஜென்ரல் டேட்டாவில் வந்து இதில் இருக்கும். வெண்டர் கண்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன். கம்பெனி, இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல். கம்பெனி வந்து இண்டிவிஜுவல். இப்போ ரெண்டு பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் போட்டு பார்த்தோம். வெண்டர் தான் பண்ணுவோம். FB60. நம்ம ஒரு கம்பெனி இருக்கா பார்த்துக்கோங்க. கம்பெனி எல்ஐபிசி சப்ளையர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு போட்டுக்கலாம், கம்பெனிக்கு போட்டுக்கலாம். அமௌண்ட் வந்து ஒரு 10,000. ஜிஎல் வந்து 4,000. ஏசி ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த பர்டிகுலர் வெண்டாருக்கு வந்து நீங்கள் டிடிஎஸ் வந்து எங்கே பிடிக்க போகிறீங்கன்னு சொல்லணும். வித்ஹோல்டிங் டேக்ஸ் சொன்னேன் வந்து 2 இருக்கும். இது வந்து எதுக்கு இன்வாய்ஸில் பண்ணும்போது பிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் பண்ணும்போது பிடிக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இன்வாய்ஸ் பண்ணும்போது பிடிக்கணும் அவருக்கு வந்து என்ன பண்ணுங்க, இதை எடுத்து விட்ருவாங்க. இதை எடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டிமுலேட் பே பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயே பிடிச்சிடுறீங்க. இங்கேயே கம்பெனினால 2%, பில் அமௌண்ட்டுக்கு 2% வந்து டிடிஎஸ் பிடிச்சிடுறீங்க. ஆட்டோ போஸ்டிங் அதே போட்டுக்கும். சப்போஸ் எனக்கு இப்போ இங்கேயே பிடிச்சிக்கலாம், அங்கேயே பிடிச்சிக்கலாம். நான் வந்து இதற்கு என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இன்வாய்ஸ்லேயே பிடிச்சிக்கிறேன். டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்வாய்ஸ்லேயே பிடிச்சிட்டேன் அவருக்கு.
நான் பேமெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குது பாருங்க. ஆக்ஷன் F-53 பேமெண்ட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் ரேட்டு 21. கேஷ்லேயே பண்ணிக்கிறேன். கேஷ்லேயே பேமெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கொடுக்கணும்? 9800. ஸோ உங்களுக்கு விட்டுருங்க, தெரியலன்னா விட்டுருங்க. எவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு ரூபா கொடுத்துருவாங்க. எந்த கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் வந்து பே பண்ணுறோம் நம்ம. எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 9800 தான் எடுத்துக்குது. ஏன்னா இன்வாய்ஸ்லேயே 200 ரூபாய் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சிட்டேன். ஒரு ரூபா மாற்றணும்னு என்ன பண்ணுங்க, இங்கே டாக்குமெண்ட் ஓவர்வியூவில் வந்து இந்த ஒரு ரூபா மேலே கர்சர் வச்சுக்கோங்க. கர்சர் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. எவ்வளோ கொடுக்கணும்? 9800. பார்த்துட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் வந்து இதில் ஸ்டிமேட் பண்ணி பாருங்க. என்ன பண்ணும்? 9800 ஜிஎல் அப்டேட் பண்ணிடும். போஸ்ட் பண்ணிடுங்க. பேக்கில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இந்த ஜிஎல் போய் பாருங்க. இந்த ஜிஎல் டிடிஎஸ் ஜிஎல் பாருங்க. SBL 3N வந்து இந்த ஜிஎல் சர்வீஸ் சார்ஜ். இது டிடிஎஸ் ஜிஎல் வந்து லைபிலிட்டியில் பண்ணியிருக்கோம். டூ செலக்ஷன் இது வந்து பிடிச்சிருக்கும். அதில் இங்கே 200 ரூபாய் வந்து பிடிச்சிருக்கு. இது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து கிளியர் ஆகிடும். இது வந்து இன்வாய்ஸுங்க. இப்படி வந்து என்ன பண்ண, ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வாய்ஸ்லேயே பிடிச்சிட்டேன். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்வாய்ஸில் பிடிக்கல, பேமெண்ட் பண்ணும்போது பிடிச்சிடலாம். வந்து 4600. இங்கதான் டிசைட் பண்ணணும். நம்ம எங்க பிடிக்க போறோங்கிறத வந்து இங்க டிசைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், அவருக்கு இதுல இன்வாய்ஸ்ல பிடிக்கல, நான் பேமெண்ட்ல பிடிச்சிக்கிறேன். அதெல்லாம் மாற்றி போட்டுக்கோங்க. எடுத்துறேன். நான் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஸ்டிமுலேட் கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. இப்போ 10,000 ரூபா, மொத்தமாக 10,000 ரூபா அப்படியே எதுவும் பிடிக்காது. அந்த இன்வாய்ஸ் மட்டும் போட்டுரும். போஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கலாம். பேமெண்ட் எவ்வளோ காமிக்கணும்? எனக்கு 9800 தான். இன்வாய்ஸ் எவ்வளோ காமிக்குது? 10,000 காமிக்குது. இன்வாய்ஸில் கொடுக்க போகிறது எவ்வளோ கொடுக்க போகிறோம்? அதை பிடிச்சிட்டு தான் கொடுக்க போகிறோம். இப்போ எவ்வளோ தெரியாது, இன்னும் ஒரு ரூபா போட்டுக்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும்? 9900. இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு? 10,000. ஸோ இன்வாய்ஸ் எதுவும் பிடிக்கல, இது வந்து பிடிச்சிக்கிறேன். இதுக்கு போகிற முன்னாடி வேணால் இது வேணாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. ஆனால் பேமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ சொல்லுது? 9,900 சொல்லுது. 1% பிடிச்சிட்டு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்டில் பிடிக்கிறீங்களா இல்லை இந்த பேமெண்ட்டில் பிடிக்கிறீங்களான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்க, இது வந்து மாற்றணும். ஒரு ரூபா மாற்றிட்டு டபுள் ஃபில் பண்ணணும். 9,900. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பிடிச்சிருக்கு. டிடிஎஸ் வந்து பேமெண்ட் அப்படி பிடிச்சிருக்கு. இதான் பிடிக்கும். என்ன பண்ணுங்க, பேக்கில் போயிட்டு திருப்பி இந்த ஜிஎல் அப்டேட் பண்ணீங்கன்னா வெண்டார் அப்டேட் பண்ணீங்கன்னா இங்கே 10,000 ரூபா கொடுத்த மாதிரி தான் காமிக்கும். 100 ரூபா பிடிச்சிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக பிடிச்சிட்டு இங்கே டிடிஎஸ்ல அப்டேட் ஆகிருக்கும். ரூபா டிடிஎஸ் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், மாதம் மாதம் கட்டணும். 2 போய் கட்டிடணும் கவர்மெண்ட்டுக்கு. இதை கட்டிட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் ஃபார்ம் 16 நிறைய சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து ஐடியிலே கொடுத்துருவாங்க, நீங்கள் இவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு.
அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா ஃபார்ம்ஸ் இவ்வளோ கட்டியிருக்கோம் அந்த டேட்டில் ரெசிப்ட் டேட் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம், வெண்டார் கொடுத்துருவோம். இந்த வெண்டார் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐடி கட்டும்போது இந்த அமௌண்ட் கழிச்சிடுவாங்க. சரிங்க, டாபிக். ஸோ நாளைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்கலாம்? நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாங்களா? என்னங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணுமா, டைம் வேணுமா? இது 3 கிளாஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன டைம் எடுத்துக்கிறீங்களா இந்த டாபிக் வரைக்கும்? ஜிஎஸ்டி விட்டுருங்க, ஜிஎஸ்டி விட்டுருங்க, அது ப்ராப்ளமாக இருக்குது. அது பார்த்துக்கலாம் ப்ரோ. ஸோ நாளைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம்னா, நாளைக்கு சின்ன டாபிக் பார்க்கலாங்க. நாளைக்கு ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து மேனுவல் செக் டெபாசிட் பார்த்துடலாம். இப்போ வந்து செக்லாம் இஷ்யூ பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர் செக்காக கொடுத்தா அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது சிஸ்டமில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, டவுட் இருந்தா என்ன சொல்ல, ப்ராக்டிஸ் பண்ண டைம் எடுத்துக்கிறீங்களா இல்லை நாளைக்கு திரும்பி கண்டினியூ பண்ணலாமா? அதெல்லாம் அது சின்ன டாபிக் தாங்க, ஒரு ½ hour டாபிக் தான் அது. ½ hour தான் இருக்கும் டாபிக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 9 o'clock சேம் டைம் பார்த்துடலாங்க. ஓகே சார். டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது ஒர்க் ஆகுங்க. டிடிஎஸ் விட்டுருங்க, ஜிஎஸ்டி விட்டுருங்க. அது கொஞ்சம் டேபிள் ரெடி ஆகணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். சரிங்க.